தமிழக அரசு பேருந்துகளில் பயணம் செய்ய இனி காசு தேவையில்லை. கார்டு இருந்தா போதும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாயிருக்கு. அத பத்தின டீட்டெயில்ஸ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிஜிட்டல் தொழில்நுட்பமானது தமிழகத்தில் இயங்கி வரும் அனைத்து துறைகளிலுமே முக்கிய ஆதிக்கத்தை இப்ப பார்க்கலாம். அந்த வகையில தமிழ்நாடு அரசானது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலயுமே டிஜிட்டல் சேவையை தொடங்க தயார் நிலையில இருக்காங்க. பேருந்துல பாத்தீங்கன்னா நடத்துனருக்கும் பயணிகளுக்கும் இடையே இந்த சில்லறை காசு பிரச்சனையால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை தடுக்கும் விதமாக யூபிஐ கியூஆர் கோடு மூலமா பேருந்து கட்டணம் செலுத்தும் வசதியை தமிழ்நாடு அரசு அமல்படுத்த இருக்காங்க. இதுக்காக பாத்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் வசதி கொண்ட ஒரு கருவியை ஓட்டுநரிடமும் நடத்துனரிடமும் தமிழக அரசு கொடுத்திருக்காங்க. அந்த மெஷின்ல பயணிகள் எந்த இடத்துல எந்த ஸ்டாப்ல ஏறுறாங்க, எந்த ஸ்டாப்ல இறங்க போறாங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ண உடனே அதுக்கு எவ்வளவு ரூபாய் சார்ஜ் அப்படிங்கிறது ஸ்கிரீன்ல வரும். அந்த ஸ்கிரீனை அதை அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு அந்த டிக்கெட்டுக்கு உண்டான தொகையை செலுத்திடலாம். இதன் மூலமா இந்த சில்லறை தட்டுப்பாடு பிரச்சனை தீரும். நடத்துனருக்கும் பயணிகளுக்கும் இடையே நடைபெறும் வாக்குவாதங்கள் குறைக்கப்படும். பயணிகள் கையில பணம் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. டிஜிட்டல் முறையிலேயே டிக்கெட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னும் தமிழக அரசுல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. இதற்காக எல்லா பேருந்துகள்லயுமே கியூஆர் கோடு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதாகவும், இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி பயணிகள் டிக்கெட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னும் தமிழக போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.